கும்பராசி. கும்பராசி ஆக்சுவலாக கும்பராசி ராகுக்கு உகந்த இடம். அதோடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசியில் முழுமையா இருக்கு. ராகுங்கிறது நிழல், கண்ணுக்கு தெரியாது, வெளிப்படையா. லைட் இருந்தா தெரியும், இல்லைன்னா தெரியாதுல்ல. ஆமா, காத்தும் தானே. ஆமா. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ராகு தோஷத்தினால் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே கிடையாது. ஒன்று அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது வேகம் அதிகமா இருக்கும். சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது வேகம் இருந்தாலும் தெளிவு இருக்கும். ஏன்னா செய்யப்படுறது பின்னாடி சனி பகவான். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் போது குருவுடைய தனத்தினால பெரிய பிரச்சனை கிடையாது. அவசர கொடுக்கத்தனத்தை மட்டும் என்ன பிளான் பண்றோமோ அது பண்ணணும். அது பண்ணாங்கன்னா போதும். நிதானமா இருக்கணும். நிதானங்கிறத விட என்ன செயல் போறேன்னு நினைச்சிட்டு அதையே போய் செயல்பட வேண்டும். அதாவது நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. அதே டயத்துல 7ல இருக்கு. 7 நெருப்பு, இது காத்து, ஒண்ணுக்கொண்ணு அந்நியம்தான். ஆனா இது அடிமை, அது தெளிவான தன்னிலை. இந்த தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றதுதான் நியாயமா தான் இருக்கும்னு எடுத்துக்கணும். நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் இவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஐஸ் வச்சுட்டு அவங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் நினைச்சிட்டு செயல்பட்டாங்களே இதுலயும் பிரச்சனை நிச்சயமாக இருக்காது. பிரச்சனை இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆக ராகு கேது பயிற்சியால கும்பராசினருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைப்பா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக கும்பராசினர் சந்தோஷமா இருங்க.